ரங்கராஜ் என்னுடைய கணவர். ஆனா இன்னொரு பொண்ண வாழ்க்கையை அழிக்க நான் என்னைக்கும் விட மாட்டேன். அப்படி அவர் போறாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். நான் இன்னொரு பொண்ணு வாழ்க்கை என் வாழ்க்கை அழிச்சது மாதிரி நான் விட மாட்டேன். அப்ப ஸ்ருதி பிரியா எங்க போனாங்க? நான் கேள்வி கேட்பேன். இந்த குழந்தையோட அம்மாங்கிற முறையில, அவர் அப்பாங்கிற முறையில, அவர் அப்பா இந்த குழந்தையோட அப்பா தப்பு பண்ணுனா நான் கேள்வி கேட்பேன். நான் வந்து நிப்பேன். இன்னைக்கு எனக்காக யார் வந்து நின்னா? நான் வரேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, டாப் நாச் செலிப்ரிட்டி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். ஸோ உங்களில் நிறைய பேர் அந்த இஷ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃபீடில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்திருக்கும். ஷார்ட்டாக ஒருவேளை இந்த விஷயம் பற்றி தெரியாதவங்க, இந்த இஷ்யூ பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் லீடிங் செலிப்ரிட்டி குக், செஃப், குக் வித் கோமாளியில் வந்து ஒன் ஆஃப் தி ஜூரி. ஏதோ 4,000 crores ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காராம். அதுக்கு எந்த ப்ரூஃப் நமக்கு கிடையாது, நமக்கு தெரியாது. ஆனால் எவிடெண்ட்டான விஷயங்கள் வந்து அவர் வந்து ஹி வாஸ் ஆல்ரெடி மேரிட். அவங்க ஒய்ஃப் பேர் ஸ்ருதி. 2 ஆண் குழந்தைங்கள் இருக்குது. இது வந்து இட்ஸ் பியூர்லி எவிடென்ட்ஃபுல். ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜாய் கிறிசல்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் கூட ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகி லிவனில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அவங்க ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகி அபார்ட் பண்ண சொல்லி மிஸ்கேரேஜ் ஆகி ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி இப்போ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஐ திங்க் 6 months 7 months ஆகிருக்கு. இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஜாய் கிறிசல்டா ஷேர் பண்ண விஷயங்கள். இப்போ வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோ, அவங்களோட ஒய்ஃப் அட்வொகேட்டான ஸ்ருதி அப்படிங்கிறவங்களும் எங்கேயுமே ஓப்பன் அப் ஆகலை. கிறிசல்டா மட்டும் அப்படியே நெஞ்சாக குத்திட்டு இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஓகே, ஃபைன். இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு பிரச்சனை லைஃப்பில் வருது அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்ட நம்மளோட ரித்விகாவோட இஷ்யூவை வந்து உலகமே பேசிச்சு. மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அந்த டாபிக் அதை டச் பண்ணாதவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருக்கும்போது தனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது வாய்ஸ் அவுட் பண்ணுற ஜாய் கிறிசல்டாவை ஐ அப்ரிஷியேட். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் வந்து பாராட்டுறேன். அவங்களுக்கு வந்து அந்த கட்ஸை கொடுத்த இந்த யூனிவர்ஸ்க்கும் அவங்களோட பர்சனல் இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கும் ஒரு சல்யூட். மற்றபடி எனக்கு வந்து ஜாய் கிறிசல்டா கிட்டே கேட்க வேண்டிய கொஷின்ஸ் நிறையா இருக்குது. நான் அந்த கொஷின்ஸ் வந்து அவங்கள மட்டும் கேட்கல, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் தான் கேட்குறேன். அதை தாண்டி முதல்ல நம்ம வந்து ஸ்ருதி மேடம் பற்றி கொஞ்சம் வந்து பேசணும். இதில் எனக்கு ரொம்ப ஒரு பசிலான இந்த டாபிக் நான் வந்து பேசியே ஆகணுங்கிற ஒரு டெசிஷன் வந்ததுக்கான ரீசன், அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் வந்து நிறைய கம்பேரர்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேங்க. ஆனால் சிவசங்கரி இவங்க கொஷின்ஸ் கேட்குற விதம் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். பர்ஃபெக்டாக கேட்பாங்க. அதில் அவங்க கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியிலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி 3.5 minutes போயிடுச்சு. அவரோட பயோவில் அவர் இவளுக்கு பொண்டாட்டி அவளுக்கு பொண்டாட்டின்னு போடலை. உங்கள் 2 பேரோட ஃபோட்டோவுமே அங்கே கிடையாது. ப்ரொஃபஷ்னல் பிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவரோட ஒர்க், அவரோட ஷூட் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் எம் புருஷன் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி உங்கள் 2 பேரையுமே ஏமாற்றிருக்காங்க. ஆமாம், 2 பேரையும் தான் ஏமாற்றிருக்கீங்க. நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க ஜாய் கிறிசல்டா. வி டோன்ட் நோ தி ஃபேக்ட். பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஷேமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் தான் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரே காரணம். சரிங்களா? 2 பேருமே எஜுகேட்டட். அவங்க அட்வொகேட். ஸ்ருதி வந்து லீகல் ஒய்ஃப். ஸ்ருதி வந்து லைவாக இருக்கிற லீகல் ஒய்ஃப், அட்வொகேட். இவங்க வந்து செலிப்ரிட்டி, டாப் நாட் செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் நிறைய ஹிட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ஃபேஷன் டிசைனராக இருந்து நிறையா ஏர்ன் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன். இதை சொல்லியிருக்காங்களே, நான் ஆடி கார் வச்சுருந்தேன். தங்கம் லக்ஸுரி கார்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு செலவு வைக்கும் தங்கம், அதனால் மாற்றிடலாம் அப்படின்ட்டு எனக்கு BMW கார் எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி என்னை விட்டு ஓடிட்டாரு. நான் தான் EMI கட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டினோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதில் வந்து உங்களோட எம்பவர்மெண்ட்டை வந்து ஒரு பொம்பளையாக, ஒரு பொண்ணாக
உங்களை பெற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த 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 சொசைட்டியில் வளர்ந்து வாழ்ந்து படிச்சிருக்கீங்கள்ல, நீங்கள் 2 பேரும் என்ன ஜஸ்டிஸ் அதுக்கு கொடுக்குறீங்க? என் புருஷன் சண்டை போட்டுக்கிறது இருக்கட்டும், அது அது மட்டும்தான் பெருமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு இந்த ஸ்ருதியோட பயோ பார்க்கும்போது அதையும் காமிக்கிறாங்க. 2016 ஒரு குரூப் ஃபோட்டோ, 2019 ஒரு குரூப் ஃபோட்டோ, 2024 டிசம்பரில் ஒரு குரூப் ஃபோட்டோ. மேம், யூஆர் அன் வெல் எஜுகேட்டட், வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்டட் உமன். நீங்கள் வந்து ஹானஸ்டாக சொல்லுங்கள், என் புருஷன்தான் என் கூட தான் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் காமிச்சிக்கிறது தான் ஒரு மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கான மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கான மரியாதை நீங்கள் நினைக்கிறீங்களா? சேம் வே டு ஜாய் கிறிசல்டா, நீங்கள் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி உங்கள் பாயிண்ட் என்ன? அவரை டீஃபேம் பண்ணணுமா, அவரை புட் டவுன் பண்ணணுமா, இல்லை அவரோட சேர்ந்து வாழணுமா? இந்த 2 இன்டென்ஷனுமே தெரியல. நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை வயிற்றில் வந்து இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ குழந்தை இல்லைன்னா அது ஒரு லாஸே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இது எப்படி? இதை மீடியாவும் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி கான்டென்ட்ஸை மீடியாவும் அட்வொகேட்ஸும் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஒன்லி இஃப் ஷீ வார்ம் அ பேபி, அவங்களோட கருவில் ஒரு குழந்தை இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அது லாஸா? அதனால தான் இந்த கண்டென்ட் வந்து வைரல் ஆகிட்டுருக்கா? நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கமிஷனர் ஆஃபீஸ் போய் உட்காந்து, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கடங்காரன், எனக்கு வந்து என் அப்பார்ட்மெண்ட் கூட லீஸுக்கு தான் இருக்குது, அந்த டெனண்ட்டு தான் பே பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ விட்டு ஓடிட்டார், என் காரோட இஎம்ஐ கூட கட்டுறதில்ல, நான் ஒரு அவுட்ஃபிட் வாங்கினா கூட நான் தான், இதெல்லாம் நீங்கள் ஒரு மீடியாவில் வந்து உட்காந்து சொல்கிறனால என்னை தங்கம் செல்லம், நீங்கள் உங்களோட இன்டிமேட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க ஜாய் கிறிசல்டா. ஓகே, நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இது எல்லாம் பண்ணுறனால அவர் வந்து தெரியாது, நீங்கள் 2 பேர் மறுபடியும் பேட்சப் ஆகலாம், நீங்கள் 2 பேர் சேர்ந்து மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் போஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகிருக்க வீடியோ, உங்களோட இன்டிமேட், அவர் உங்களை நம்பி ஷேர் பண்ணியிருந்த சில வீடியோஸை நீங்கள் பப்ளிக் ஃபோரமில் எடுத்து விட்டுட்டீங்க. நீங்கள் அதாவது அவரோட ப்ரொஃபைல், அவரோட குணம், இது எல்லாம் எப்போ பழகிறப்போ எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுதோ அந்த ப்ளஸ்ஸை எல்லாம் நீங்கள் ஒரே செகண்ட் வந்து உடைச்சிட்டு, என் குழந்தைக்கு பதில் சொல்லுங்கள், என் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு பதில் சொல்லுங்கள், அந்த குழந்தைக்கு அவர் தான் ஃபாதர் அப்படிங்கும்போது அந்த மரியாதை ஏன் நீங்கள் அவருக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஏன் நான் கேட்குறேன்னா, அவங்க தான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஃபெதர்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தார், திடீர்னு நைட்டு காணாமல் போயிட்டார், அப்புறம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன், என்னை மதிக்கலை, ஃபெதர்ஸ் ஹோட்டல் போனேன், அப்போது 5 நிமிஷம் பேசியிருந்தால் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டேன். அப்போது அந்த காம்பரர் வந்து கேட்குறாங்க, சரி நீங்கள் போனீங்கள்ல, என்ன பேச ட்ரை பண்ணீங்க, வாட் வாஸ் தி கான்வர்சேஷன், என்ன நடந்ததா சமாதானம் ஆயிருப்பீங்க, நீங்கள் என்ன தான் அங்கே போய் பேசுனீங்க ஜாய் அப்படின்னு கேட்டால், நான் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு ஒரு ஹியூமன், அது நீங்களாக இருந்தாலும் சரி, இப்போது உங்கள் பிளேஸ், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, மாதம்பட்டி இங்கே எங்கே வந்தது ஆம்பளை பொம்பளை சரிங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து, நீ என் கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, நீ சரியாக பேச மாட்டேங்கிற, நான் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன் பாருன்னா, அதுக்காக நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட பேச மாட்டீங்க. ஓகே, கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹிட் மூமெண்ட்டில் தான் வெக்ஸ் ஆகி அவர் உங்களை பிளாக் பண்ணி போயிருக்கலாம், இல்லை அது பிளான்டுன்னே வச்சுக்கோங்க, அது பிளான் பண்ணி தான் போயிருக்காரு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிப்புளான விமன் கூட வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, அது வந்து மதிப்புக்குரிய அட்வொகேட்டுக்கு, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உள்ளே இருக்கிற குழந்தைக்கு நான் பொறுப்பு, இப்படி ஒரு பச்சை பொறுக்கி வந்து என் குழந்தைக்கு அப்பன்னு நானே சொல்ல மாட்டேன் இந்த சொசைட்டியில் இனிமேல் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் டெக்கோரமே வேறு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இதெல்லாம் இவன் பண்ணுறான், இதெல்லாம் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன் என்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ணல, என் மாமனார் எல்லாரு கூடயும் உறவு கொண்டாடுறீங்கல்ல, அந்த ரெஸ்பெக்டே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கல. அது ஏன் நீங்கள் அந்த ஒரு செகண்ட் யோசிக்கலாம். அங்கே போய் வந்து என்ன பேசியிருக்கீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன்னு வந்து வார்ன் பண்ணியிருக்கீங்க, அவர் வந்து அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அண்ட் எல்லோரும் வந்து ஐம் நாட் சப்போர்ட்டிங் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹியர், ஓகே, எல்லோரும் வந்து சொல்கிறாங்க லைக் அவங்க கேஷுவலாக போஸ்ட் பண்ணி, அவங்க ஆக்சுவலி
இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்க ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணுறாங்க. த லூசர் இஸ் யூ, த ஜோக்கர் நவ் இஸ் யூ. ஐம் சாரி ஃபார் தி ஹார்ஷ் வேர்ட்ஸ். நீங்கள் வந்து பெரிய ஆரம்பத்துலேருந்தே பெரிய 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 ரிஸ்க் எடுத்து பெரிய 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 தப்பு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, நவ் கம்மிங் டு ஸ்ருதி மேம். அதாவது நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில. எப்படி வந்து இப்படி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மரியாதையான வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்க முடியுது? ஏன்னா எல்லாரும் வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஜாய் கிறிசல்டா வந்து 4000 கோடி சொத்து இருக்கிற பேங்க்கில் அவருக்கு லோனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அதெல்லாம் தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. உண்மையாக நமக்கும் தெரியாது. இந்த சொத்தை அபகரிக்க தான் வந்து கர்ப்பமாயிருக்காங்க, குழந்தைய வச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வரும். ஆக்சுவலி ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்கள் விடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காதலில் உங்கள் கணவர் மேலே இருந்திருக்கீங்கன்னு வைங்க. அப்படி ஒரு காதல், அந்த இன்டிமசி இருந்தால் இத்தனை தெரியாது நம்மளுக்கு. இட் வாஸ் நாட் ஷுர். சரி, ஜாயவே எடுத்துப்போம். இப்படி ஒரு லேடியோட போய் 3 வருஷம் வாழ்ந்து வயிற்றில் குழந்தைய கொடுத்து சென்னையில் வந்து ஒரு ஃப்ளாட்டில் அவர் இருந்துகிட்ருப்பாரா? இஃப் யூ போத் ஆர் இன்டிமேட், இது ப்ராக்டிக்கலி தெரியலை. இல்லை உங்ககிட்ட அப்படி க்ளோஸாக இருந்துட்டு அங்கேயும் போய் நடிச்சிட்டு இருந்தாரா? அது உங்களுக்கு தான் ஆக்சுவலி தெரியும். பட் எது எப்படி இருந்திருந்தாலும் ஒரு விஷயம் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஹவு கேன் யூ பி ஸோ சைலண்ட்? ஓகே, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட மரியாதையை கருதியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. ஆன்சர் யோர் செல்ஃப் ஸ்ருதி மேம். நீங்கள் வந்து போட்டுக்கிற குரூப் ஃபோட்டோனால் எந்த ஒரு நல்ல கர்மிக் எனர்ஜியும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண போகிறதில்ல. ஃபார் ஷுர் இவங்களோட லைஃப் என்ன ஆகுதோ, ஜாயோட லைஃப் என்ன ஆகுதோ, இனிமேல் அந்த குழந்தை என்ன ஆக போதோ, இல்லை ரங்கராஜ் சார் இனி என்ன ஆகுறாங்களோ, அவர் என்ன பண்ண போகிறாரோ, பசில். பட் உங்களோடது நான் ஃபார் ஷுர் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த இன்டர்னல் பீஸுங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்காது. வை? பிகாஸ் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பேட்டிலில் இறங்கியிருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த தப்பு ரொம்ப நாளாக நடக்குதுன்னா ஃபஸ்ட் டைமே நீங்கள் என்ன சொத்து, 4000 ரூபாய் 4000 கோடி சொத்து, இஸ் இட் தட்? இது உங்களோட படிப்பு, உங்களோட எஜுகேஷன், இது எல்லாத்தையும் தாண்டி இஸ் இட் தட் வர்த்? அது வந்து யூ ஹாவ் டு திங்க். அண்ட் அன்லெஸ் அன்டில் யூ ஷவுட் அவுட் ஃபார் திஸ் இஷ்யூ, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிவே. இல்லை, மீடியா பீப்புளுக்கு வந்து என்னோட ஒரு ஹம்பிள் அண்ட் ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வரும்போது ஒரு விமனை வந்து உடனே இவ மணி மைண்டட், இவ வந்து பணத்துக்காக, இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்கள் சொல்கிற அசம்ஷன் வச்சு பார்க்கும்போது 4000 crores இருக்கிற ஒரு பர்சன், 4000 கோடி இருக்கிற ஒருத்தர் செஞ்சால் அது தப்பில்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்களா? இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறவர் கூட ஒரு பொம்பளை இப்படி இருந்தால் தான் அது தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை இப்படி ரொம்ப பிளண்ட்டாக ஆப்போசிட்டில் யோசிச்சா, ஒரு காமன் ஒரு டெய்லி மந்த்லி சேல்ரி வேஜஸ் வாங்குகிற ஒரு பர்சன் இந்த விஷயம் இது பண்ணால் இது அவ்வளோ பாப் அவுட் ஆகிருக்க போகிறதில்ல. ஸோ என்னோடய டிக்ளரேஷன் வந்து சொத்து இருக்கோ இல்லையோ, வயிற்றில் குழந்தை இருக்கோ இல்லையோ, அவங்க மேரிடோ அன்மேரிடோ, சரியா? இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு வந்து ஹேவ் அ ஒய்ஃப், லீகல் ஒய்ஃப், அதனால தான் இது. அப்படிலாம் இல்லை. தப்பு இஸ் தப்பு, தப்பு இஸ் தப்பு. அது வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கான்டென்ட் பார்க்குற ஒவ்வொருத்தரோட மனசில் ஒவ்வொரு மாதிரி பதியுது இல்லையா? இவங்க இப்படி இருந்தனால தான் அது அப்படி ஆயிடுச்சு இதெல்லாம். அண்ட் ஸ்ருதி மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, போல்டாக, ஒரு என்ன சொல்லலாம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ரொம்ப டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலை மட்டும்தான் நான் ஒத்துப்பேன். இப்படி தான் இருக்கணும், நீ எனக்கு ஹஸ்பண்ட், நான் உனக்கு ஒய்ஃப், இப்படி தான் நம்ம லைஃப் போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாண்ட்லேருந்து எந்த சேஞ்சஸும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நான் கரெக்டாக கன்வே பண்ணுறேன்னான்னு தெரில. இப்போ வந்து ஒரு பணக்காரோட ஒய்ஃபுங்கிறனால தான் இவங்க அமைதியாக இருக்காங்க. இதே அவங்க வந்து மந்த்லி அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனாக இருந்தால் இந்த ஒய்ஃப் வந்து அவனை துரத்தி விட்டுருப்பாங்கல்ல வெளியே.
கோடீஸ்வரனோட ஒய்ஃப்ங்கிறனால இந்த கோடீஸ்வரன் போய் ஒவ்வொரு பொம்பளை கூடயாக வாழ்ந்துட்டு அவங்க தான் சொல்கிறாங்களே நிறைய பேர் கூட பழகுறாரு, அப்புறம் பிளாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. இதில் உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன் வைக்கிறாங்க. இப்போ ஏதோ நிறைய பேர் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து சேட் பண்ணுறாங்க, என்னையும் இப்படி தான் பண்ணிட்டாங்கிறதுலாம் சேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்ன கேட்டால் இந்த கர்மா, இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாத்தையும் தாண்டி 3 பேரோட நிம்மதியுமே போச்சு. அவ்வளோதான், 3 பேரோட நிம்மதியும் போச்சு. ஆல்ரெடி அந்த 2 பசங்க இருக்குது, இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆணோ பெண்ணோ. இந்த 3 குழந்தைங்களோட ஒரு அவங்க அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இந்த 3 குழந்தைங்களுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே உங்ககிட்ட 4000 கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ உங்களோட வாரிசு இந்த 3, இனி எத்தனை வாரிசு இருக்குமோ தெரியாது, வருமோ தெரியாது, இல்லை எங்கெங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ அதுவும் தெரியாது. பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி டிஃபேம் பண்ணி இனி அந்த பசங்களுக்கு வந்து சொசைட்டி ஃபேஸ் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படிங்க இருக்கும்? நீங்கள் இந்த மூட் ஸ்விங்ஸை நீங்கள் 3 பேர் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஜாயும் மாதம்பட்டியும் நாளைக்கே சேர்ந்து ஒரு ரீல் போடுவாங்க, இல்லை அவர் போய் அவங்க ஒய்ஃபோடையே சேர்ந்துருவாங்க, இல்லை மேபி லீகல் ஆக்ஷன்ஸ் வரக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை. ஏன்னா ரொம்ப லீடிங் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறது மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இது பண்ணுவாங்க. அது எதனாலன்னு தெரில. அது அது அந்த நம்பிக்கை எனக்குமே இல்லை. அவங்க ஜாய் எடுத்த ஒரு ஸ்டெப் வந்து ஜாயோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நான் எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருந்தால் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பேன் பாருங்கள் அப்படின்னு காட்டுறது தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் பேசணும்னு நினச்சேன்னா, இந்த ட்ராலர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், இது இந்த மாதிரி பண்ண வேண்டாம். 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் மேலேயும் இருக்குது, அவங்க ஒய்ஃப் மேலேயும் இருக்குது. ஜாய் ஈக்குவலி யூனோ தே ஹாவ் தேர் ஓன் சின்ஸ். அந்த ட்ரையாங்கிள் 3மே தப்பு, அந்த 3 போல்ஸுமே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப லீடிங் ட்ரெண்டிங்கில் இருக்க அட்வொகேட்ஸ் எல்லாம் ஏனோ தெரில ஜாயை அஃபெண்ட் பண்ணியே இப்போ ரீசெண்டாக கான்டென்ட்ஸ் போடுறாங்க. அது எதனாலன்னு எனக்கு புரியல. அவங்களெல்லாம் நான் ரொம்ப மதிச்சிருக்கேன். தமிழ்வேந்தன் சார் ஆகட்டும், அப்புறம் அந்த மேம் ஒரு சீனியர் அட்வொகேட், அவங்கெல்லாம் ரொம்ப டாப் டு தி பாயிண்ட் பேசுவாங்க, ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிற ஆளுங்க. ஏனோ தெரில ஜாயோட கேரக்டர் வந்து இப்படி பேசி, அப்புறம் அந்த மேம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாதம்பட்டி கருவிலே எப்படி போய் விழுந்திருக்கீங்களா? அவங்க ஒரு விமன், ஆனால் ஒரு விமனை இப்படி பேசுகிறாங்க, அதுவும் எனக்கு புரியல. ஸோ நான் இதோட என்டப் பண்ணுறேன். என்னோட இது என்னென்னா, ஒரு என் குழந்தைக்கு பதில் சொல்லுங்கள். குழந்தை இருக்கோ இல்லையோ அவங்க செஞ்சது தப்பு தான், நீங்கள் செஞ்சதும் தப்பு தான் ஜாய், நீங்கள் செஞ்சதும் பெரிய தப்பு. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ, அது அவங்களோட ஒய்ஃபுக்கும் எவ்வளோ வலிச்சிருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் ஃபிசிக்கல் இன்டிமசி இருக்கோ இல்லையோ, ஃபைனலி இட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட், அவங்களுக்கும் ரொம்ப மன வருத்தம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல், அந்த பசங்க இல்லை சொசைட்டியோட ப்ரெஷர், சோஷியல் ஸ்டிக்மாஸ் இதனால் அமைதியாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு இது பழகிடுச்சா, யூஸ் டு விட்டா, இது இவன் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆயிட்டாங்களா தெரியாது, ஹூ நோஸ். ஸோ எனிவே லேடிஸ்க்கு நான் சொல்கிறது, ஒருத்தன் தப்பு பண்ணாலும் நான் வந்து அவன் வரணும், அவன் என் கூட தான் வாழணுங்கிறத விட, ஒருத்தன் தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்குறது நல்லது. அண்ட் ஒரு பார்ட்னர் உண்மையாகவே வேணும்னா அவங்கள இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி மான மரியாதைலாம் கெடுத்துட்டு அந்த பார்ட்னர் உங்ககிட்ட பழைய லவ்வோட இன்டிமேட்டாக வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு. அண்டு நம்ம ஹஸ்பண்ட் என்ன வேணால் பண்ணிட்டு வரட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபாக செக்யூர்டாக ஒரு லைஃப் இருக்குல்லன்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. அமைதியாக இருந்துட்டு பொறுத்து போகிறதும் தப்பு தான். வாய்ஸ் அவுட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். மாதம்பட்டி ரங்கராஜ் சார், ப்ளீஸ் உங்களோட மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்கள். அது கொஞ்சம் உண்மையாக இருக்க பாருங்கள். நன்றி. சாய்ராம்.